இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ஸ் மெசேஜா இருக்கட்டும், இல்ல நீங்க அனுப்பியிருக்கக்கூடிய வாய்ஸ் மெசேஜா இருக்கட்டும், அந்த வாய்ஸ் மெசேஜ பார்த்தீங்கன்னா நீங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்க்க முடியும். அந்த வாய்ஸ் மெசேஜ்ல என்ன பேசியிருக்கிறாங்களோ அது அப்படியே உங்களுக்கு கீழ டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்க இன்ஸ்டாகிராம் ஆப் பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு மெசேஜ் செக்ஷன் போயிடுங்க. போயிட்டு ஏதாச்சும் ஒரு சாட்டை கிளிக் பண்ணி அதுல வந்துருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்தீங்கன்னா நீங்க பாருங்க. அது கீழே வியூ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் மெசேஜ்ல என்ன பேசியிருக்கிறாங்களோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா வரும். இது சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா உங்களுக்கு வராம இருக்கும். அனேபிள் டு டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற மாதிரி வரலாம். அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கிளியரா இல்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும். மற்றபடி அது கரெக்டா கேட்கிற மாதிரி நீட்டா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா அது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி வரும். அந்த வாய்ஸ் மெசேஜ் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இல்லாத டைம்ல உங்களுக்கு வராது. ப்ராப்பரா இருக்கிற டைம்ல உங்களுக்கு கரெக்டா அது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி அதுல என்ன இருக்குதோ அது அப்படியே கீழே உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல வரும். நீங்க பாத்துக்கலாம். அப்டேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் வாய்ஸ் மெசேஜ்ல ஷோ ஆகல அப்படின்னா இன்ஸ்டாகிராம அப்டேட் வர வர ரெகுலரா பண்ணிட்டே இருங்க. இன்ஸ்டாகிராம் பீட்டாலே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாவே இந்த ஒரு ஆப்ஷன் வந்துடும். எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.